பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி, அன்பு கரங்கள், கனவை சொல்லுங்கள் போன்ற திட்டங்களுக்காக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர். 1 மாத காலமாக ஊதியம் வழங்கவில்லை என முற்றுகை போராட்டம் செய்தனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் திமுக தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தொகுதி பங்கீடு கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் MP, திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். I will not deny anything that you are asking me, but they will come and talk to you. So you are the Yeah, but discussion is going on. I should not make any statement outside when the discussion is going on. what is the demand, sir? The demand, you know it. No? You are just saying it. See, in Tamil Nadu, you asked around 35 seats and you got 28. That they are the leading in Tamil Nadu. In Puducherry, what is your state, sir? See, the Puducherry discussion started with the Congress asking 21-9, whereas they were demanding 15 seats. So discussion is on. Okay, sir. Today who is leading in what state, sir? Sir, who is leading? Who is leading? Sir, Who is leading? Who is going to be chief minister? The discussion is on. The future chief ministers are sitting. Future chief minister and future ministers are sitting inside and they are discussing about. Sir, who will lead the alliance, sir? Discussion is going on. Okay. Still now not decided. No, they will inform. What is your favor, sir? What you are expecting? Final, what is your Every expectation? party expects that their party should get a bigger number. வேலூர் கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த மருதாலம் கூற்றோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மீது லாரி மோதியதில் வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோடியூர் பகுதியை சேர்ந்த கோபி என்பவர் மேஸ்திரி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது இருசக்கர வாகனத்தில் மருதாலம் கூற்றோடு பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த லாரி இவரது வாகனத்தின் மீது உரசியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் கோபி மீது லாரி ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த வாலாஜா போலீசார் உயிரிழந்த கோபியின் உடலை மீட்டு வாலாஜா அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவில் வளாகத்தில் அகற்றப்படாத குப்பைகளால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இரவு நேரங்களில் கோவில் வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக நுழையும் சமூக விரோதிகள் காலி மது பாட்டில்களை வீசிவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. கோவிலில் ஆங்காங்கே குப்பைகள் குவிந்து கிடப்பதாகவும் அவை முறையாக அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாகவும் பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மயிலாடுதுறை அருகே மணக்குடியில் புதிய பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்ய உரிய இடவசதி செய்து தர கோரி CITU தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து வியாபாரிகள் நகராட்சி ஆணையரை சந்தித்தனர். அப்போது நகராட்சி ஆணையர் தங்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்து தொழிற்சங்க தலைவர்களை ஒருமையில் பேசி அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி CITU தொழிற்சங்கத்தினர் நகராட்சி அலுவலகம் வளாகத்தில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதுக்கு பிறகு புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற சிறு விற்பனை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் இப்போ பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதை ஒட்டி புதிய பேருந்து நிலையத்தில் எங்களுக்கான அந்த பணிகள் செய்வதற்கு வியாபாரம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆணையர் சந்திக்க வந்தோம். ஆனால் ஆணையர் என்ன சொல்றாரு, சந்திக்க வந்த அந்த தொழிலாளிகளை இனிமேல்ட்டு உங்களை பார்க்க முடியாது, உங்களுக்கான அந்த இடத்த நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களை ஒருமையில பேசி அநாகரிகமா இன்னைக்கு நடந்திருக்காரு. தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தரக்கடை வியாபாரிகளுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அதே போல தலைவர்கள் அவமானப்படுத்தியதற்கு தமிழக அரசாங்கம் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க இந்த புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நிலையத்துல அவங்க இப்ப தரக்கடை போட்டிருக்கிறாங்க. இப்போ புதிதா திறந்திருக்கிற அந்த புதிய பேருந்து நிலையத்துல எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நகராட்சி ஆணையர் அதை மறுக்கிறாரு. நாங்க அது கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. நாங்க உரிமை கேட்டு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். கோவை ஆவராம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 21வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் மணிபால், பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் தமிழக அரசை கண்டித்து NDA கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அதிமுக கட்சி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் இணைந்து திமுக அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாமக முன்னாள் மத்திய அமைச்சர் NT சண்முகம், பாஜக மாவட்ட தலைவர் தசரதன், அதிமுக மாவட்ட செயலாளர் வேலழகன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டனர். மின்சார கட்டணமோ 3 மயந்தாலும் வந்ததையா. சிறுதொழில் செய்வோர் குடும்பங்களே நாசமாச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் விலைவாசி உயர்வுகளை கட்டுப்படுத்த தவறிய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பின. புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதைப் பொருளை திணித்தது யார்? போதைப் பொருளை திணித்தது யார்? போதைப் பொருளை திணித்தது யார்? போதைப் பொருளை திணித்தது யார்? பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். விடியா திமுக அரசே பதில் சொல். விடியா திமுக அரசே பதில் சொல். எட்டும் கஞ்சா வாசம், 8 திக்கும் கஞ்சா வாசம், 8 திக்கும் கஞ்சா வாசம். சட்டம் ஒழுங்கே படுமோசம். சட்டம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நொய்யல் சோதனை சாவடியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 2,13,000 ரூபாய் ரொக்க பணத்தை அருள் என்பவரிடம் இருந்து பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அதேபோல் சஞ்சய் என்பவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அவரிடம் இருந்த 50,000 ரூபாய் மற்றும் மற்றொரு நபரிடம் 86,190 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். 3 பேரிடமிருந்து மொத்தம் 3,49,190 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 9 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு ஈச்சர் லாரியில் உரிய அனுமதி இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 80,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெங்கடாச்சலபுரம் சோதனை சாவடியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கும் போது மதுரையை சேர்ந்த முத்துக்குமார் காரில் உரிய ஆவணமின்றி 90 லட்சம் மதிப்பிலான 77.42 பவுன் நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்.